ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னா கேபிஒய் பாலா மற்றும் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 18 நாளில் 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து நிறைய உதவிகள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு 2 பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சிறுவனுக்கு ஆப்ரேஷனுக்காகவும் அப்புறம் வந்து ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வந்து என்ன உதவி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேபிஒய் பாலா மற்றும் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் இவங்க 2 பேருமே வந்து சமீபத்தில் நிறைய உதவிகள் வந்து பண்ணிட்டு வராங்க. அதையுமே நம்ம வீடியோவில் வந்து போட்டுட்டு தான் வரோம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மாதேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன், அவனுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து கண் பார்வை இழந்துடுறாங்க. இதனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மருத்துவமனைக்கு ஏதாவது கண் செக் பண்ணுவாங்களா, அந்த மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிட்டு பையனுக்கு கண்ணு சரி பண்ணிட முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் கூப்பிட்டு போய் அழைச்சி போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது பரிசோதனை செஞ்ச டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, பையனுக்கு வந்து கண் பார்வை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ராஜமாணிக்கம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் உள்ளவங்க தான். அவங்க அப்பாவுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கான அமௌண்ட்டு கையில் இல்லை. அதனால் அவங்க அப்பா ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இந்த விஷயத்தை எப்படியோ கேபிஒய் பாலா வந்து தெரிஞ்சிருக்கிறாரு. தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த பையனுக்கு வந்து ஆப்ரேஷனுக்காக வந்து உதவி பண்ணுறாரு. உதவி பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும், அந்த இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் அவங்க அப்பாட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கண் பார்வை சீக்கிரமே கிடச்சிடும்டா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு ஆறுதலும் சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டு கொடுத்ததில் வந்து லாரன்ஸ் மாஸ்டர் பாதியும் கேபிஒய் பாலா அவர்கள் பாதியும் வந்து கொடுத்து உதவியிருக்காங்க. இதே மாதிரி தான் இன்னொரு சம்பவம் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, ஒரு பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க. 2 குழந்தைகளுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் தான். அவங்களால வந்து நடக்க முடியாது. அதில் ஒரு குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா கையில் தான் இப்படி தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை பிடிச்சிங்கன்னா அவங்க சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நடந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து டெய்லி ஸ்கூல் கூப்பிட்டு போகிறது வந்து ரொம்பவே சிரமமாக இருந்திருக்கு. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸால் தூக்கிட்டு போக முடியல, யார் கூடயும் அனுப்ப முடியல. இவங்களுக்கு ஸ்கூல் கூப்பிட்டு போகிறதுக்காக ஒரு ஸ்கூட்டி ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஏக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பாலா மற்றும் லாரன்ஸ் மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிவிஎஸில் ஒரு ஸ்கூட்டி ஒன்று வாங்கி அவங்களுக்கு வந்து பரிசளிச்சிருக்காங்க. பரிசளிச்சுட்டு தொடர்ந்து நல்லபடியாக அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டு போய் படிக்க வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி வந்து நிறைய உதவிகள் வந்து பண்ணிட்டு வராங்க. இன்னமும் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். அது சம்மந்தமான வீடியோ எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி.